நான் பியூட்டிஃபைங் குமார்னா ரமேஷ் பேசுகிறேன். நான் என் மகள் வீட்டுக்கு திருநெல்வேலி போயிருந்தப்போ திருச்செந்தூருக்கு போயிருந்தேன். ஆறுபடை வீட்டில் ஒரு வீடு திருச்செந்தூர். முக்கியமான ஸ்தலம் இது. பெரிய சஷ்டி கந்த சஷ்டிக்கு சூரசம்ஹாரம் நடக்கிற இடமே இங்கே தான். இந்த கடல் எப்போவுமே வெளியே வராது. தண்ணி உள்வாங்குமே தவிர கடல் சீற்றம் ரொம்ப வெளியே தண்ணி வராதுன்னு சொல்லுவாங்க. அது முருகரோட சக்தின்வாங்க. இப்போது எல்லாம் மீடியாவை பார்த்துட்டு மக்கள்லாம் ரொம்ப திருச்செந்தூருக்கு படையெடுத்து போகிறாங்க. எப்பொழுதுமே திருச்செந்தூர் முருகர் அங்கே குரு பகவான் தனியாக இருக்கிறாரு. அவருக்கு ஒரு தனி சக்தின்வாங்க. மேஷராசிக்காரருக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக குரு பெயர்ச்சிக்கு திருச்செந்தூர் போயிட்டு வரணும்னு சொல்லவே நானும் திருச்செந்தூர் போவோன்னு கிளம்பி போனேன். நான் 8 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் போயிருக்கிறேன். ரொம்ப அங்கே போன அப்புறம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் எப்படி முருகரை பார்க்க போகிறேன்னு நினச்சேன், செவ்வாய்க்கிழமை அதுவும் போகிறோமேன்னு. ஆனால் முருகர் என்னை எனக்கு எந்த கஷ்டமும் கொடுக்காம எனக்கு ஒரு நல்ல தரிசனத்தை கொடுத்தாரு. இப்போ உள்ள அறநிலைத்துறை அமைச்சர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க எல்லா ஏற்பாடும். பாருங்கள், மக்கள் உள்ளே போய் முருகரை தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வர வழிப்பக்கமாக தான் வீல் சேரில் போகிறவங்களை எல்லாம் அனுப்புகிறாங்க. அது ஆஃபீஸில் போய் நம்ம டாக்டர் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு எடுத்துகிட்டு போய் ஆஃபீஸில் கொடுத்தா அவங்களே வீல் சேர் கொடுக்குறாங்க. தள்ளவும் ஆள் வராங்க. என் மகளும் டாக்டரு, அவளுடைய டாக்டர் ஐடி ப்ரூஃப் காமிச்சு என்னை அழகாக அந்த வெளியே வர வாசல் வழியாக க்ளீனாக வீல்ஸில் உட்காத்தி வச்சு அருமையாக கூட்டிகிட்டு போயிட்டாங்க. எங்கள் வீட்டில் அவர் சீனியர் சிட்டிசன் கியூ அந்த வீல் சேருக்கு பக்கத்து இது சீனியர் சிட்டிசன் கியூ. அதுவும் ரொம்ப அழகாக அவங்களையும் நல்லா போலீஸ் ரொம்ப அழகாக அவங்கள வரிசைப்படுத்தி அவங்களையும் கிட்டக்க சுவாமி கிட்டக்க கூட்டு விடுறாங்க. அதுக்கு அடுத்த கியூ தான் 100 ரூபாய் தரிசனம். அதுவும் கியூவில் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு ஒரே பேசிக்கிட்டு முந்தி தள்ளிக்கிட்டு எல்லாம் போகாமல் அழகாக வரிசையாக நின்று போகிறாங்க. தர்ம தரிசனம் மட்டும் மேலே ஏறி ஒரு ரவுண்ட் சுற்றி கீழே வரணும். அதிலே மக்கள் மடமடன் வரிசை மூவ் ஆகிக்கிட்டே இருக்குது. அவங்களும் வரிசையில் நின்று முருகரை பார்க்குறதுக்கு நல்ல ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. சுத்தூரம் மைக் அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. இந்த பேட்ரி கார் நிறைய விட்டுருக்காங்க. நாம் ஆஃபீஸ்கிட்ட போயிட்டால் பேட்ரி கார் வந்துடுது. அங்கேருந்து பேட்ரி காரில் நடக்க முடியாதவங்க ஏறி உக்காந்துக்கிட்டு போய் நுழைவு வாசலாண்ட இறங்கலாம். அதுவும் ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. நல்ல ஒரு ஏற்பாடு அதுவும். நான் வீல் சேரில் போகவே எனக்கு அந்த பிரச்சனையெல்லாம் இல்லை. வீல் சேரில் என்னை கூப்பிட்டு போய் நுழைவாசல் படி வரைக்கும் விட்டாங்க. அப்புறம் முருகரை முன்னுக்கு நின்று நல்லா முருகரை வள்ளி தேவானையை கும்பிட்டு, அப்பா முருகா எல்லாரையும் நல்ல வளமும் செல்வமும் உடல் ஆரோக்கியமும் வச்சு இருப்பான்னு சொல்லி வேண்டிக்கிட்டு நான் வீல் சேர்லேயே திரும்பி அதே வழியாகவே என்னை கூப்பிட்டு வந்துட்டாங்க. நான் வீல் சேர்லேயே உட்காந்துட்டு இருக்க எங்கள் வீட்டில் அவங்கெல்லாம் மட்டும் கடலுக்கு போனாங்க. எப்போவுமே திருச்செந்தூரை பொறுத்த வரைக்கும் சொல்லுவாங்க, யாழிக்கல்ல தண்ணி மோந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கடலில் போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் முருகரை பார்க்க போகணுன்னு. நமக்கு அதெல்லாம் முடியாதங்காட்டியும் நான் அப்படியே உக்காந்துருந்தேன். இவங்க மட்டும் சும்மா கடலில் போய் காலை நினச்சிக்கிட்டு வந்தாங்க. முக்கியமாக கோவில்களில் டாய்லெட்லாம் அவ்வளோ சுத்தமாக இருக்காது. இங்கே ரொம்ப நீட்டாக ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. அறநிலைத்துறை அமைச்சர் ரொம்ப நல்லா எல்லா ஏற்பாடுகளையும் இப்போ பண்ணியிருக்கிறாங்க. எல்லாம் பாருங்கள், கடற்கரையில் போய் கடலில் குளிச்சுட்டு வராங்க. நானும் அதை பார்த்துட்டு கடைசியாக நாங்கள் வரும்போது முருகர் வள்ளி தேவையான தங்கத்தேரில் இழுத்துக்கிட்டு வந்தாங்க. யானை முன்னுக்கும் பின்னுக்கு தேரில் முருகர் வந்ததை பார்த்து ரொம்ப பக்தி பரவசத்தோட சந்தோஷமாக நான் வீடு திரும்பி